அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வினோத். இது சட்டமேன் வினோத். நாளை மறுநாள் ஜனவரி 26 இந்திய குடியரசு தினம். ஆனால் சமூக வலைதளங்களில் ஒரு செய்தி காட்டுத்தீயாய் பரவி வருகிறது. நடிகர் மற்றும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் கைது செய்யப்பட போகிறாரா? இதுதான் அந்த கேள்வி. ஏற்கனவே ஜனநாயகன் திரைப்பட விவகாரம், கரூர் விபத்து வழக்கு தொடர்பாக சிபிஐ விசாரணை என விஜய் அவர்கள் சட்ட ரீதியான அழுத்தங்களை சந்தித்து வருகிறார். இந்த சூழலில் ஜனவரி 26 அன்று ஒரு திருப்பம் நடக்கும் என சில தகவல்கள் லீக் ஆகியுள்ளன. இது உண்மையா அல்லது வதந்தியா? ஒருவேளை ஒரு நபரை போலீசார் கைது செய்ய வேண்டும் என்றால் இப்போது அமலில் இருக்கும் புதிய சட்டமான BNSS பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா என்ன சொல்கிறது? 41A நோட்டீஸ் கொடுக்காமல் கைது செய்ய முடியுமா? விஜய் தரப்பு முன்ஜாமீன் தாக்கல் செய்துள்ளார்களா? சட்டம் அறிவோம் பகுதியில் இன்று ஆழமாக பார்க்க போகிறோம். வீடியோவை முழுசா பாருங்க, ஏன்னா இதுல பல முக்கியமான சட்ட நுணுக்கங்கள் இருக்கு. சிபிஐ விசாரணை. கடந்த ஜனவரி 12 மற்றும் 19 ஆகிய தேதிகளில் டெல்லியில் விஜய் அவர்களிடம் கரூர் விபத்து தொடர்பாக சிபிஐ சுமார் 6 மணி நேரம் விசாரணை நடத்தியதை நினைவுபடுத்தவும். லீக்கான தகவல். ஜனவரி 26 அன்று விடுமுறை தினமாக இருந்தாலும் சட்ட ரீதியான அதிரடி நடவடிக்கைகள் எடுக்கப்படலாம் என சில வட்டாரங்கள் கிளப்பிவிடும் வதந்திகள். உண்மை என்ன? பொதுவாக குடியரசு தினம் போன்ற தேசிய விடுமுறை நாட்களில் மிக அவசரமான சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருந்தால் தவிர அரசியல் ரீதியான கைதுகள் நடப்பது அரிது. மேலும் விஜய் தரப்பிலிருந்து தற்போது வரை முன்ஜாமீன், அதாவது ஆன்டிசிபேட்டரி பெயில் தாக்கல் செய்யப்பட்டதாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் இல்லை. இப்போ நாம சட்ட பகுதிக்கு வருவோம். முன்னாடி நாம சிஆர்பிசியை பின்பற்றினோம். இப்போ BNSS, அதாவது பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா நடைமுறைக்கு வந்துருச்சு. ஒருவரை கைது செய்வதற்கு முன் என்ன செய்ய வேண்டும்? செக்ஷன் 35 BNSS முந்தைய 41A CRPC. குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு 7 ஆண்டுகள் அல்லது அதற்கு குறைவான சிறை தண்டனை விதிக்கப்படும் வழக்கு என்றால் போலீசார் நேரடியாக கைது செய்ய முடியாது. அதற்கு பதில் நோட்டீஸ் ஆஃப் அப்பியரன்ஸ் வழங்க வேண்டும். அந்த நபர் விசாரணைக்கு ஒத்துழைக்கும் வரை அவரை கைது செய்யக்கூடாது என சட்டம் சொல்கிறது. 41A நோட்டீஸ் இல்லாமல் கைது செய்ய முடியுமா? முடியும். ஆனால் அதற்கு சில நிபந்தனைகள் உள்ளன. அந்த நபர் சாட்சியங்களை அழிப்பார் என்றோ, மீண்டும் குற்றம் செய்வார் என்றோ அல்லது தலைமறைவாகி விடுவார் என்றோ போலீசாருக்கு சரியான சந்தேகம் இருந்தால் காரணங்களை எழுத்துப்பூர்வமாக பதிவு செய்துவிட்டு கைது செய்யலாம். ஆனால் விஜய் போன்ற ஒரு பொது பிம்பம் உள்ள நபர் ஏற்கனவே விசாரணைக்கு ஆஜராகி ஒத்துழைப்பு கொடுத்து வரும் நிலையில் நோட்டீஸ் இன்றி கைது செய்வது சட்ட ரீதியாக சவாலானது. ஆன்டிசிபேட்டரி பெயில். ஒருவேளை கைது செய்யப்படலாம் என்ற அச்சம் இருந்தால் உயர் நீதிமன்றத்தில் அல்லது அமர்வு நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் மனு தாக்கல் செய்யலாம். விஜய் தரப்பிலிருந்து இது குறித்து மௌனம் காப்பதை பற்றி பேசவும். கைது செய்யப்படும் போது உரிமைகள். கைதுக்கான காரணத்தை தெரிவிக்க வேண்டும். உறவினர்களுக்கு தகவல் சொல்ல வேண்டும். 24 மணி நேரத்திற்குள் நீதிபதி முன் ஆஜர்படுத்த வேண்டும். புதிய சட்டத்தின்படி கைது செய்யப்பட்ட விவரங்களை டிஜிட்டல் முறையில் பதிவு செய்வதும் கட்டாயம். சுருக்கமாக சொன்னால் ஜனவரி 26 கைது என்பது தற்போது வரை ஒரு ஊகமே. சிபிஐ விசாரணை இன்னும் நிலுவையில் இருப்பதால் அடுத்த கட்ட நகர்வுகள் சட்ட விதிகளுக்கு உட்பட்டே இருக்கும். வதந்திகளை நம்பி பதற்றமடைய வேண்டாம். சட்டம் அனைவருக்கும் சமம், அது தன் கடமையை செய்யும். இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவை தந்திருக்கும் என்று நம்புகிறேன். இது போன்ற சட்ட ரீதியான விளக்கங்கள் மற்றும் அன்றாட செய்திகளின் சட்ட பின்னணியை தெரிந்து கொள்ள சட்டமேன் வினோத் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த தகவல் பயனுள்ளதா இருந்தா ஒரு லைக் போடுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. சட்டம் அறிவோம், விழிப்புணர்வுடன் இருப்போம். நன்றி, வணக்கம்.